ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். இந்த 4வது வாரத்திலும் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். பைபிள் ஸ்டடி போல் எடுத்துகிட்டு வருகிற பகுதி மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேற்று தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். 15 வசனத்தை திரும்ப ஒரு முறை வாசிப்போம். காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். ஒரு 4 குறிப்பு தான், 4 பகுதியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய கன்னி பிரசங்கம் என்று சொல்லலாம். முதல் பிரசங்கம் மார்க்கு சுவிசேஷத்தில் இன்றைக்கு /25 25ஆம் பாகம். இந்த முதல் அதிகாரத்தில் இது வரைக்கும் இது 25வது செய்தி. 24 செய்தி கொடுத்துருக்குறேன். இது 25வது செய்தி. ஒரு பைபிள் ஸ்டடி போல் எடுத்துகிட்டு வர்றேன். ஒவ்வொரு வசனத்தையும் புரிய வைக்க பிரயாசம் எடுக்கிறேன். அந்த செய்தி முடித்த பின்பு இயேசு கிறிஸ்துவுடைய மிக முக்கியமான ஒரு வேலை, சீஷர்களை அழைத்த அழைப்பை குறித்து நான் பேசுவேன். In that I will emphasize about the calling of Jesus. இயேசு கிறிஸ்துவனுடைய அழைப்பு என்பதை குறித்து பேசுவேன். அவர் என்ன அழைப்பு யாருக்கு கொடுத்தார், மிக முக்கியமான பகுதி. 1ஆம் அதிகாரத்தில் இது முதல் எழுதின சுவிசேஷம், நிறைய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன். அதனால் அதை தொடர்ச்சியாகி கேட்டு பாருங்கள். நேரம் காலம் கருதி விரைவாக செல்கிறேன். இயேசு ஒரு வார்த்தையை சொல்லி பிரசங்கம் பண்ணுறார். அதை நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், இயேசுவே தனக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிறார். ஜீசஸ் himself gives an introduction to his ministry. தன்னோட ஊழியத்துக்கு அவரே ஒரு முன்னுரை கொடுக்கிறார். இப்போ ஒரு சபையில் ஒருத்தர் பிரசங்கம் புதிதாய் நாம் பேச அழைத்திருப்போமானால் அவரை ஒரு போதகர் என்ன செய்வார், அறிமுகம் செய்வார். இவர் இந்த இடத்துலேருந்து வந்திருக்கிறார், அவருடைய பெயர் இது, இந்த ஊழியங்களை அவர் செய்கிறார், இன்றைக்கு உங்களோடு கூட கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார் என்று. இப்போ அந்த மாதிரி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் இந்த இடத்துல செய்கிறேன் அப்படின்னு நம்மெல்லாம் சொல்லணும்னு இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு இன்ட்ரோடக்ஷன் ஒருத்தர் கொடுத்தாரு. ஆனால் முழுமையாக கொடுத்தாரான்னு தெரில. என்னங்க யோவான் ஸ்நானகனையே என்னமோ சொல்கிற மாதிரி இருக்கேன்னு. அவர் என்னென்ன உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னார். அதான் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு அவர் கொடுத்த ஒரு அறிமுகம். அவருடைய பர்பஸ் ஒன்று இருக்குது. முழு உலகத்துக்கும் அவர் தன்னை பலியாக, பாவ நிவாரண பலியாய் கொடுத்ததை குறித்து சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல இயேசு அதையும் தாண்டி, என்னுடைய ஊழியம் வெறும் சிலுவையில் என்னுடைய வாழ்க்கையை கொடுத்து ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்துகிறது மாத்திரமல்ல, அப்படி ஏற்றுக்கொண்டவர்களை இன்னொரு ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்க நான் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். I have come here with a purpose, with a definite purpose, is to prepare my own people to enter into his kingdom or my kingdom. என் ராஜ்யத்துக்குள்ள அவளை கொண்டு சேர்ப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். அந்த ராஜ்யத்தை நான் இப்பொழுது ஆரம்பம் செய்து வைக்கிறேன், இனாகுரல் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த நாளிலிருந்து தேவனுடைய ராஜ்யம் உதயமாகிறது என்று சொன்னால் மிகையாகாது. என்னால் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஜெபம் பண்ண சொல்லிக் கொண்டு தேவனுடைய ராஜ்யம் வருவதாக என்று சொன்னேன். மை கிங்டம் கம், உடைய ராஜ்யம் வருவதாக. அப்படியானால் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக மாத்திரமல்ல, அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் அவருடைய ராஜ்யத்துக்கென்று கொண்டு சேர்ப்பதற்காக அந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அதை தாண்டி ஒரு பெரிய ஃபோக்கஸ், ஒரு பெரிய டாஸ்க், ஒரு பெரிய வேலை இருக்கிறதை அவர் நினைப்பூட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் அவர் சொன்னார், தை கிங்டம் கம், நம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொன்னார். அதை ஒரு மொழிபெயர்ப்பிலே வாசிக்கும்போது, எ ப்ளீ ஃபார் காட்ஸ் கிங்டம் டு பி இனாகுரேட்டட் ஆன் எர்த் என்று ஒரு மொழிபெயர்ப்பில் இருக்கிறது. ஹி கேம் டு செட் அப் ஹிஸ் கிங்டம், அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க அவர் வந்தார். அதே நேரத்தில் நம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லும்போது, he made a plea for God's kingdom
டு பி இனாகிரேட்டட் ஆன் தி எர்த். இந்த பூமியிலே அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதாக என்று சொன்னார். அதனால் நிறைய நேரங்கள் இதை எடுத்துக்கொள்கிறேன். இந்த இடத்துல ஒரு மிஷன் சண்டே நம்முடைய மனதில் ஆண்டவர் கொடுத்த ஒரு மிஷன், தேசத்தை இயேசுவின் பால் கொண்டு வர வேண்டும். அவர் அறியாத ஜனங்களுக்கு அவருடைய அன்பை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அவருடைய சுவிசேஷத்தை நாம் தைரியமாய் பிரசங்கிக்க வேண்டும். பின்னி கடந்த 2 வாரங்கள் முன்பு சொல்லிக்கொண்டு வந்தது போல ரோமருக்கு நிருபத்திலே பவுல் சொல்லுகிறான், ஐ எம் நாட் ashamed of the gospel. நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன். ரொம்ப முக்கியமான வார்த்தை. ரோமர்ஸ் எடுக்கும்போது படிப்போம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து என்ன கிறிஸ்து, நான் வெட்கப்பட மாட்டேன். இயேசுவை பற்றி சொல்றதுக்கு நான் வெட்கப்பட மாட்டேன். அவரை பற்றி நான் சொல்லி தலை குனிகிறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ இன்றைக்கி ஏதாவது ஒரு மனிதர்களை பற்றி நம்ம பேசினா கூட சில சூழ்நிலைமைகளிலே நாம் தலை குனிய வேண்டியது வருது. ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னோம், இப்போ தான் நமக்கு தெரியுது அவங்கள பட்ட விஷயங்கள். ஐயையோ, இவங்களை பற்றி இவ்வளவா தாடி, இவங்களை போய் பேசினேன் நான் பெருசான்னு. அவங்கள பற்றி கதை வெளியே வரும். இயேசுவை பற்றி ஒருவர் ஒன்று பேச முடியாது. முற்றிலும் பரிசுத்தர். நான் பின்னால் வர்றேன். முற்றிலும் பரிசுத்தர். அவரை பற்றி நம்ம எவ்வளோ பேசலாம். அதனால தான் மனிதர்களை பற்றி பேசுகிறதை நிறுத்திவிட்டு தேவனுடைய திருச்சபைக்கு கூட செய்திகளில் மனிதர்களை விவரிப்பதை விட்டுவிட்டு, மனிதர்களுடைய பெயரை உயர்த்துவதை விட்டுவிட்டு கிறிஸ்துவை பற்றி எவ்வளோ நாளும் பேசலாம். இந்த வாரத்தில் வந்திருக்கிற நமக்கு இயேசுவை பற்றி பேசணுன்ற ஒரு ஆவல் வரணும். God should give us a taste or a desire to speak about Jesus. There are a lot of people yet to be saved. நம்முடைய தேசத்தில் கிட்டத்தட்ட 97% இன்னும் இயேசுவண்டையில் வரவில்லை. 2% வந்தார்கள் என்றாலும் என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் என்று இயேசு ஒருத்தருக்கு தான் தெரியும். ஸோ we have a great responsibility. நம்ம ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸில் ஸ்ட்ராட்டஜிக் டைமில் நம்ம இருக்கிறோம். அதனால் கதை பேசிக்கிட்டு இருக்கவோ காலத்தை வீணடிக்கவோ நமக்கு வேலை இல்லை. we don't have time to waste. அந்த இடத்துல வர தேவனுடைய பிள்ளைகள் ஒரு முடிவு எடுப்போம். ஆண்டவரே, எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு நேரமே இல்லை. நான் மற்றவங்களை பற்றி அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதுக்கு இல்லை. நான் பேசினா இயேசுவை பற்றி பேசணும், இல்லைன்னா கம்முன்றது ஜெபம் பண்ணணும். அரைக்கதவை பூட்டி அந்தரங்கத்துக்கு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணணும். பரிசுத்தாவின் வல்லமை பெறணும், வரவங்கள் வேணும், கிருபைகள் வேணும், இயேசுவை பற்றி நான் சொல்லணும். அப்படி இல்லாமல் எனக்கு வேறு வேலை இல்லை. இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது 30 ஆண்டுகள் அமைதியாக இருந்து விட்டு எதுவுமே அவரை பற்றி சொல்லப்படாமல் ஒரு சில வசனங்கள் மாத்திரம் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்க, அவர் யோர்தான் நதிக்கரையில் வந்து ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியார் மேலே வந்த உடனே அவர் வனாந்தரத்துக்கு போய் ஊழியத்தை ஆரம்பிச்ச 3 வருஷம் ஊழியத்தை நிற்காமல் செஞ்சிட்டார். நம்முடைய காலத்தையும் வாழ்க்கையில் கருதி கடவுள் வைத்திருக்கிற காலத்தில் எந்த அளவிற்கு கடவுளுக்கு நம்மால் முடிந்தவரை சேவை செய்ய வேண்டும். அது ஒரு வேலை. சுவிசேஷம் அறிவிப்பது என்பது ஒரு வேலை. இட்ஸ் அ ஒர்க், இட்ஸ் அ ஜாப். அதே டைம் இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. நமக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு தருணம், ஸ்லாக்கியம். அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். என்ன அளவில் எங்கே வேலை பார்க்குறோம், படிக்கிறோம், நமக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க, நல்ல ஜபத்தோடு நம்ம இருந்தோம்னா ஏதோ ஒரு சூழ்நிலைமையில் நம்மை அவர்கள் ஏதோ ஒரு தேவையோடு நம்மை நோக்குவார்கள். ஏதாவது ஒரு தேவையை அவர்கள் சொல்லி நம்ம இடத்துல பேச ஆரம்பிப்பார்கள். அதுதான் தேவன் நமக்கு தருகிற தருணம். அதை பயன்படுத்தி, அதை உபயோகப்படுத்தி, அதை சாதகமாக்கி, அதை ஆதாரமாக்கி, அடிப்படையாக கொண்டு இயேசுவை உள்ளே அவர்களுக்கு புகுத்தி விட வேண்டியது தான். அப்போ படுத்தாலும் நடந்தாலும் யோசித்தாலும் நம்முடைய சிந்தை முழுவதும் சுவிசேஷத்தின் மேல் இருக்க வேண்டும். பவுல் எழுதுகிறான், சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறான். அந்த வார்த்தையை நம்ம யாருமே சொல்ல மாட்டோம். ஐயோன்ற வார்த்தை சொன்னால் அபசகனம். ஐயோன்னு சொன்னால் அபசகனம். பவுல் சொன்ன, நான் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. என்மேல் விழுந்த ஒரு கடமை. அதனால தான் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படவே கூடாது. நம்ம தப்பு பண்ணிட்டோம், தலை குனிகிறோம், அது வேற. இன்னொருத்தர் பொருளை நம்ம லவட்டிட்டோம், இல்லைன்னா தூக்கிட்டு வந்துட்டோம், தலை குனியலாம்.
ஒரு வீட்டில் கண்ணக்கோள் வச்சு திருடிட்டான், சங்கிலி அறுத்துட்டான் ரோட்டில். ஆனால் அவனே நிமிர்ந்தில்ல போகிறான். ஜெயிலுக்கு வேனில் ஏற்றும் போது அவன் சிரிச்சுட்டே சொல்கிறானே. சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு, இயேசுவை பற்றி சொல்லுங்க, இயேசு இடத்துல எந்த குற்றம் இருக்கிற. அப்போ இந்த சர்ச்சில் வரும்போது வேதத்தை படிக்க 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 ஜீசஸ்ட்ட எந்த குற்றம் இல்லை, அவரை பற்றி நம்ம சொல்லணும் என்கிற ஒரு முடிவு எடுக்க வேணும். அதுக்கு நம்மை தயார்படுத்துகிறது சபை, உருவாக்குகிறது சபை, பயிற்றுவிக்கிறது சபை. இது ஒரு பற்ற செதுக்கி நம்மளை அழகாக உருவாக்குகிறது ஒரு சபை. இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது கடவுள் என்னை உருவாக்க கொண்டு வருகிறார். எல்லாம் எனக்கு தெரியும்ன்ற வர முடியாது. இப்போ நான் இந்த இடத்துக்கு வரும்போது இந்த பகுதியை சொல்வதற்கு there are so many hours that I have put forth behind the scene. அதுக்கு உட்காந்து யோசித்து ஜோம் பண்ணி எப்படி என் ஜனங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும், தப்பாக சொல்லி கொடுத்துடக்கூடாது, கரெக்டாக சொல்லிக் கொடுக்கணும், தப்பு பண்ணிடக்கூடாது. கவனமாக இருப்பது போல தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா டைம் வரும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நமக்கு ஒரு டைம் இருந்து சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னும் போது யோசிச்சுட்டு வரக்கூடாது. இன்னும் 40 நாள் உபவாசம் இருந்துட்டு வரேன், நான் இன்னொரு உபவாசம் போடணும், அதுக்குள்ளே அவன் வெளியே போயிடுவான். அந்த இடத்துல சொல்லுவதற்கு நாம் ரெடியாக இருக்க வேண்டும். அப்படின்னா நம்ம எப்பவுமே ப்ரிப்பேர்டாக தான் இருக்கணும். ஆயத்தம் என்னும் பாதரட்சியை அணிந்தவர்களாக, சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை அணிந்தவர்களாக, இரட்சண்யம் என்னும் தலை சீராவை அணிந்தவர்களாக. எபிசி சொல்லப்பட்டது போல ஒரு போர்ச்சேவகன் அணிந்திருக்கிற ஆயுதங்களைப் போல நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். எனவே இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு விதமாய் பிரசங்கிக்கிறார். 3-4 குறிப்புகள். காலம் நிறைவேறிட்டு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. என்ன செய்யணும்? மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்க. அத்தனை சுருக்கமாக அடிச்சிட்டார் டக்குன்னு. காலம் நிறைவேறிட்டு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்க. இல்லை தேவ ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. கிறிஸ்தவ பேரை வைத்திருக்கிறதுனாலோ, கிறிஸ்தவத்து ஞானஸ்நான பேர் வாங்கினதுனாலோ, சின்ன பிள்ளையில பேர் வச்சதுனாலையோ நடக்காது. அப்படி ஏதாவது நடக்கும்னு நினச்சிருந்தோம்னா ஏமாற்றிக்கிறோம்னு அர்த்தம். நோ, காலம் நிறைவேறிட்டு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். காலம் நிறைவேறிட்டுன்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? இதை நிறைய தடவை பேசிட்டீங்களே பாஸ்டர். ஒரு குழந்தை பிறக்கணும்னா 9லேருந்து 10 மாதம். ஒரு தென்னை மரத்தில் தேங்காய் எடுக்கணும்னா ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணணும். இன்னைக்கு வச்சு நாளைக்கு தோண்டி பார்த்தா ஒன்றும் இல்லாத போயிடும். we have the time. அதுபோல் ஆண்டவர் சொல்கிறார் காலம் நிறைவேறிட்டு. தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறார்? the time has come, நான் வந்துட்டேன். நான் சொன்னேன் இவ்வளோ நாட்கள் எதிர்பார்த்தாங்க, நான் வரல, இப்போ தான் நான் வந்திருக்கிறேன். அது இன்னொன்று என்ன குறிக்கிறது என்றால், இன்னொரு வார்த்தை, தேவன் தன் குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவதற்குரிய நேரம் வந்திருக்கிறது. For God so loved the world that he gave his only begotten son, that whosoever believeth him will have everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்புக்கு வந்தார். தேவன் வைத்திருந்த திட்டம் நிறைவேறுவதற்கு yes together we have to wait. உங்களுக்கு அதை விளக்கி கொடுக்குறேன். அவர் சொன்ன வார்த்தையின் இருக்கும் உள்ள அந்த கரு, அந்த கான்செப்ட், அதுக்குள்ளே இருக்கும் ஒரு தகவலை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏன்? அது படிக்க படிக்க இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். எனக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்டே ஆச்சு. காலம் நிறைவேறிட்டு. ஆங்கில வேதாகமத்தில் என்ன போட்டிருக்கிறது என்று சொன்னால், the appointed time has come, the appointed period has come. நான் எப்போ நினைச்சிருந்தேனோ அந்த நேரம் வந்துருச்சுன்றார். என்ன அர்த்தம்னா, தேவன் என்னை குறித்து, எங்கள் அப்பா பிதா என்னை இந்த உலகத்தில் எப்போ அனுப்பணும்னு நினச்சிருந்தாரோ அந்த டைம் இப்போ வந்துருச்சுன்றார். அப்போ என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னால் வரலன்னு அர்த்தம், இப்போ வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்த பிறகு நான் வந்துட்டேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இயேசு இந்த உலகத்தில் வருவார் என்று எதிர்பார்த்தார்கள், ஆனால் வரலை. ஆண்டவர் பிரவேசிப்பதற்கென்று ஒரு டைம் வச்சிருந்தார், அப்பந்தான் வர்றார்.
அப்போ இதிலிருந்து நம்ம என்ன அறிகிறோம் என்றால், வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது. All the prophecies to be fulfilled, God has set up a time frame. ஒரு நேரத்தை கடவுள் வைத்திருக்கிறார். ஒரு தீர்க்க தரிசனம் என்றவுடன் டக்கு நிறைவேறுன்னு சொல்ல முடியாது. அதுக்குன்னு ஒரு டைம் வைத்திருக்கிறார், அதற்கென்று ஒரு நேரம் வைத்திருக்கிறார். சலனூர் குறித்திடும் வேளை உயர்த்திடுவார், படைத்தவர் கரத்தில் அடங்கி இருப்போம். வாழ்வில் நம்மை நினைத்தவரை, நம்மை தாழ்வில் நினைத்தவரை வாழ்த்திட நாம் வாய் திறப்போம் என்று சிஸ்டர் சாரல் ஒரு அருமையான பாடல் பாடுவார்கள். குறித்திடும் வேளை உயர்த்திடுவார், குறித்தவர் கரங்கில் அடங்கி இருப்போம். கடவுள் நம்மளை உயர்த்துறதுக்குன்னு ஒரு நேரம் இருந்தால் அந்த டைமுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நானா என்னை உயர்த்தினேன்னா, அதோனியா நானே ராஜாவானேன் என்று சொன்னான். முடிவு என்ன? பலிபீடத்தின் கொம்புகளை போய் பிடித்து கொண்டு உயிருக்கு கெஞ்ச வேண்டிய நிலை வந்தது. Everyone in this earth or in the world must know, must understand when God will rise up us. நம்ம எப்பொழுது உயர்த்துவார் என்று. நானே என்னை மகுடம் சூட்டிக்கொள்ள முடியாது, நானே எனக்கு கிரீடத்தை தரிப்பித்துக் கொள்ள முடியாது, நானே என் தலையில் அபிஷேக தைலத்தை ஊற்றிக்கொள்ள முடியாது. நோ, உலகத்தில் நடக்கலாம், தேவனுடைய ராஜ்யத்தில் அது கிடையாது. இயேசுவை உணர்ந்தவராக சொல்லுகிறார், காலம் நிறைவேறிட்டு. The time has come, the time is fulfilled. ஏனென்றால் அவர் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு நான் சொன்ன ஒரு வசனம், கலாத்தியர் 4:5 ஆண்டவர் அந்த டைமில் தான் வர்றார், அதுக்கு முன்னால் வரல. கலாத்தியர்கள் நிருபம் 4:5 திரும்ப வாசிப்பார். காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவர். ஒரு ஸ்திரீயின் இடத்துல எத்தனை பேர் ஸ்திரீயின் இடத்துல பிறந்தாங்க இல்லையா? The many people. இந்த உலகத்தில் அவங்க வந்ததுக்கு, இந்த உலகமே ஒரு பெண்ணிடத்திலிருந்து தான் குழந்தைகள் தோன்றி வருகிறது. இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் ஸ்திரீயின் வித்து. பாவமே இருக்க முடியாது. ஏன்? பாவமே இருக்காமல் இருந்தால் தான் பாவமுள்ள நம்மை மன்னிக்க அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தும் போது பிதாவாகிய தேவன் எதிர்பார்க்கிற நீதியை இயேசு மாத்திரம் நிறைவேற்ற, நம்ம நிறைவேற்ற முடியாது. We all failed. We will fail. We will never fulfill the 10 commandments. 9 கற்பனையை நாம் கடைப்பிடித்து நடந்தாலும் 10வது கற்பனையிலே கோட்டை விடுவோம். இதை செய், இதை செய்யாதே, இதெல்லாம் நான் செய்தேன் என்று சொன்னாலும் கூட ஆண்டவர் 10வது ஒரு கற்பனை சொன்னார், இச்சையாது இருப்பாயாக. அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? உன் மனசில் அந்த எண்ணம் இருந்துச்சா ஃபெயில். நம்முடைய உலகத்தில் 35-40 மார்க்கள் பாஸ், ஆனால் ஆண்டவரிடத்தில் 99 கூட பாஸ் கிடையாது, 100 தான். அன்னைக்கு ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு 3-6 மாதத்துக்கு முன்னால். அவங்க வீட்டில் அந்த பேர பையன் சொல்லலாம், பாஸ்டர் நாங்கள் 100 எடுக்கணும்னு அவங்க ஸ்கூலில் விரும்புகிறாங்கன்னாங்க. தட்ஸ் கரெக்ட். 100 எடுக்கணும் முடியுமா? உலகத்தில் முடியும், தேவனிடத்தில் நம்ம எங்கேயா மாட்டிக்கிடுவோம். நம்மளை பற்றி கரெக்டாக சொல்வார்ல, நான் பரிசுத்தன் என்று சொன்னால் நீ அன்னைக்கு என்ன யோசித்தையா இல்லையா? உன் மைண்டில் அது ஓடி மறைஞ்சுதா இல்லையா? நீ மாட்டிட்ட. அப்போ இயேசு ஒருத்தர் தான் நிறைவேற்ற முடியும். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ரோமர்கள் நிருபத்தை சுற்றி படித்து பார்த்தது, நான் எங்கேயா மாட்டிக்கிடுவேன். அதனால தான் இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் பிராயச்சித்த பலியாக தன்னை கொடுத்ததினால் தான் நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நீதிமான், நம்மை நீதிமானாக்க முடியும். நாம நீதிமானாக முடியாது. Will never ever be accepted in God's presence until Jesus has to come. So the whole Testament were expecting Jesus, the Messiah, to come, but he didn't come. அவர் வரவே இல்லை. இதன் தோட்டத்தில் மனிதன் பாவம் செய்த போது தேவன் என்ன சொன்னார்? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், அதான் அந்த ஸ்திரீ. அப்போ ஆண்டவர் பிறக்கிறதுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்பதாகவே அவர் வருவார் என்று சொன்னார். வரலையே. அவர் எப்போ வரணும்னு நினைச்சாரோ அப்போ தான் வந்தார். நீங்களும் நானும் நினைக்கிறதுனால சில காரியம் நடக்காது, எழுதி வைத்துக்கொள்ளுங்க.
நீங்களாலும் கற்பனை பண்ணுறதுனால சில நடக்காது. இது ஒரு விஷயம். இது இயேசுவை பற்றி. நம்ம வாழ்க்கையிலே சிலதெல்லாம் நம்ம நினச்சி நம்மளா ஒரு கற்பனை பண்ணி நம்மளா ஒரு காரியத்தை சாதிக்கலான்னா, ஆண்டவர் துணை இல்லைன்னா, ஆண்டவருடைய சித்தம் இல்லைன்னா நடக்காது. We cannot go and enter into God's plan and purpose. நம்ம கடவுளுடைய கையை முறுக்க முடியாது. We cannot twist God. இந்த உலகத்தில் நிறைய பேர் எனக்கு கடவுளை எப்படியா ட்விஸ்ட் பண்ணிடலான்னு, காணிக்க கொடுத்து ட்விஸ்ட் பண்ணிடலாம், இல்லை நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து ட்விஸ்ட் பண்ணிடலாம், அவரை கூப்பிட்டு வச்சு ஒரு விருந்து போட்டு ஒரு பிறந்தநாள் கொண்டாடி அதெல்லாம் முடியாது. அப்படி ஏமாந்து போற ஒரு இயேசு கிறிஸ்துனா நான் ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்? அப்படி ஏமாந்து போறவர் என்ன எப்படி ரட்சிக்க முடியும்? ஜீசஸ் கிரைஸ்டை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. காலம் நிறைவேறும். அந்த டைமில் தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். காலையில் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து எவ்வளவு வார்த்தை, மொத்த வார்த்தை காலம் நிறைவேறிட்டுன்றார். வேற ஏதாவது சொல்லலாம்ல? மனம் திரும்புன்னு முதல்ல சொல்லலாம், சொல்லலையே. காலம் நிறைவேறிட்டு நான் வந்துட்டேன்றார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, அவருக்கு அந்த டைம் தெரியும். ஏனென்றால் அவர் எக்காலத்துக்கும் உரியவர். அவர் இருந்தவர், இருக்கிறவர், இருக்க போகிறவர். பிதாவுடைய உள்ளத்தில் என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு பாட்டு பாடு, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடம் வாழ்க்கையில் வீணாய் போக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமா? அப்படி இல்லைன்னா நிறைய வேலை இருக்குது, எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, எனக்கு அந்த பொறுப்பு இருக்குது, இந்த பொறுப்பு இருக்குது, இதை செய்யணும், இதை செய்து முடிக்கணும். அஃப்கோர்ஸ் இட்ஸ் ட்ரூ, நம்ம சோம்பேறியாக இருக்க முடியாது. ஆனால் அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி தேவனிடத்தில் வரணும். ஆண்டவரை சந்திக்கிறதுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்குவான். நீதிமொழி அதிகாலையில் என்னை தேடுகிறவர் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர் என்னை கண்ட. நம்ம லைஃப்பில் நம்ம எந்திரிச்ச உடனே நம்ம கொடுக்க வேண்டிய முதல் நேரம் ஆண்டவருக்கு, முதல் மரியாதை இயேசுவுக்கு. நம்ம எந்திரிச்சோன்னா நம்ம வேலையை செய்கிறதுக்கு திட்டமிடுகிறது வேஸ்ட். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உம் நினைவால் நினைப்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காய மாற்ற வேண்டும். அருமையான ஒரு பாடல் வரிகள். ஃபாதர், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன் என்று ஒரு பக்தன் பாடுகிறான். சரண ஒரு அருமையான காலை நேரம் இன்ப ஜப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன், அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்ன? எல்லாரும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் குறை சொல்ல, அவங்க முழிக்கிறது செல்லில் தான் முழிக்கிறாங்க. ஆண்டவர் இதை உனக்கு கொடுத்தேனே, அதுக்காகவா நீ பயன்படுத்துகிற? நல்ல விஷயத்துக்கு நீ பயன்படுத்த வேண்டும். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன், அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பேசுவார். பேசுவார். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது, ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும், செய்ய ஆயத்தம். பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. யோவானில் இயேசு சொன்னார், நான் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. He never left me alone. He never left me alone. பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்ய நான் விரும்புகிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை.
பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பியிருந்தும் அவர் தனித்து தான் ஊழியம் செய்தார், தனித்து ஜெபித்தார், தனித்து ஆண்டவருடைய முகத்தை தேடினார். அவருடைய சீஷர்கள் இருந்தாலும் அநேக முறை அவர் தனித்து இருப்பதை போலதான். ஆனால் நான் தனித்து இருக்கிறதில்லை, என் பிதா என்னோடு கூட இருக்கிறார். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசருடைய கல்லறை பக்கத்தில் நின்று என்ன சொல்றார்? பிதாவே, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பிதாவே, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். Always you are answering my prayers. Can anyone say like this? It's a challenge to our prayer life. How many things that have we told in prayer? ஜெபத்தில் சொன்னோம், எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோமா? என்ன எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொண்டோமா? இயேசு சொல்லுகிறாரே, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் எது சொன்னாலும் நீர் ஆன்சர் பண்ற தெய்வம் என்று சொல்லுகிறார். Every child of God must have like this. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கு அந்த தைரியம் வர வேண்டும். பிதாவே, எனக்கு செவி கொடுக்கிறீர். ஏன்? யோவான்ல சொல்லி இருக்கிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். தேவ சித்தத்தை மீறி, தேவ சித்தத்தை தவிர்த்து, தேவ சித்தத்தை நாம் மாற்றி போட நினைத்து எத்தனித்து தேவ சித்தத்துக்கு விரோதமான ஒரு ஜெபத்துக்கு இயேசு செவி கொடுப்பார் என்பது அவசியமே இல்லை. எத்தனை பேரை வைத்துக்கொண்டு ஜெபித்தாலும் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரேன், ஆண்டவரை மிரட்ட முடியாது, தேவனை அரட்ட முடியாது, உருட்ட முடியாது. அநேக நினைக்கிறேன்னா கடவுளை ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி இல்லைன்னா அவங்க ஒரு சிலரை வச்சுக்கிட்டு ஒரு ப்ரேயரை போட்டால் நடந்துரும்னு. என் சித்தம் இல்லாமல் நீ பாட்டில் பண்ணிகிட்டே கடை, நீ பண்ணிக்கிட்டே கடை. இதைத்தான் இந்த சபை போதிக்கிறது. கைகள் திறமையும் சபை வேறு ஒன்று போதிக்கல. கடவுள் சித்தத்தை தெரிஞ்சுக்கோங்க, கடவுள் சித்தம் என்னன்றதை கண்டுபிடிங்க. ரோமர் 12 சொல்லி இருக்கிறது. என்ன சொல்லி இருக்கிறது? ரோமர் 12 மிக முக்கியமான ஒரு வார்த்தை வருகிறது. வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். என் சப்ஜெக்ட் அது இல்லை, பட் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் பிரியமான ஜீவபலியா ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுவமாகுங்கள். இந்த ஹோலி ஸ்கிரிப்சரை படிக்காமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல், ரெண்டு வார்த்தை, படிக்கவும் செய்யணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் தேவ சித்தத்தை அறிஞ்சுக்கிட முடியாது. சரி, ஐ ஹோப் இட்ஸ் இனஃப் என்று நினைக்கிறேன். ஆண்டவருக்கு நல்லா தெரியும் அவர் டைம் சரியான டைம். ஸோ ஒருத்தரும் குறை சொல்ல முடியாது. நீங்கள் முன்னால் வந்திருக்கலாம், பின்னால் கரெக்டாக தான் வந்தார். இதை பேதுரு ஒரு நிருபத்தில் எழுதுகிறான். இதைத்தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரோமன்ஸில் வரும்போதும் டீச் பண்ணுவோம், அது வேற. 1 பேதுருவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் நினைப்பீங்க பவுலுக்கு இவ்வளோ நாலேஜ் ஆண்டவர் கொடுத்தார். பேதுரு சாதாரண படித்த ஒன்றும் இல்லையே, மலைக்கு கூட பள்ளிக்கூடம் போலியே. யோவான் சுவிசேஷத்தனுடைய அழைப்பை பற்றி மத்தையில் மார்க்கில் வரும்போது திரும்ப உங்களுக்கு சொல்வேன். பேதுரு கர்த்தர் எங்கே கூப்பிட்டார். அவன் எழுதின 2 நிருபம் இருக்கிறது. அதில் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், காலம் நிறைவேறிட்டு என்று சொல்கிறதுக்கு காரணம் என்ன? எல்லோரும் உங்கள் பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 317 பக்கம், ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதி. யாராவது உங்களுக்கு எடுத்து சொல்லியிருந்தாங்கன்னா கிரேட், இல்லைன்னா படிச்சுக்கிடுங்க. 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள். திரும்ப வாசிங்க எல்லாரும் பைபிளில். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள். அப்போ தீர்க்க தரிசிகள்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லணும். சும்மா மகளே பயப்படாதே, மகனே
கலங்காதே, கண்ணீர் சிந்தாதே. எவ்வளோ நாள் இதை சொல்லுவேன்? தீர்க்க தரிசனம் என்றால் எந்த சூழ்நிலைமைக்கு அந்த சூழ்நிலைமைக்கு ஏற்க தேவனிடத்திலிருந்து தனித்துவமாய் வரும் வார்த்தை. ப்ராஃபஸி ஆம்பிளிஃபைட் வெர்ஷனில் ஃபுட் நோட்ஸ் எடுத்து படிச்சு பார்த்தா அந்த சூழ்நிலைமைக்கு அந்த இடத்துல கடவுள் என்ன சொல்கிறாரோ அதுதான் தீர்க்க தரிசனம். a new word to a new situation. நீங்களா உடான்ஸ் விடக்கூடாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னால் அது நிறைவேறணும். இந்த இடத்துல படித்து பாருங்க. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்துனா பேதுரு எழுதும்போது சொல்லுகிறார், உங்களுக்குன்னு ஒரு ரட்சிப்பு என்ற ஒரு கிருபை வந்திருக்குல்ல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்கல்ல, இது உங்களால் உண்டானதில்ல, தேவனுடைய ஈவன் தானே சொல்லியிருக்கு, கிஃப்ட் கிருபை. அப்போ உங்களுக்கு உண்டான கிருபை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து, எந்த ரட்சிப்பத்தை குறித்து? இத்தனை பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று. நம்ம கடவுள் ஒரு பெரிய சால்வேஷன் கொடுத்துருக்கிறார், கவனிங்க. அந்த ரட்சிப்பை தான் நம்ம மக்களுக்கு சொல்ல போகிறோம். ஏசு அதுக்கு தான் அந்த உலகத்துக்கு வந்தார். ஆனால் அவர் வர்ற டைமை குறித்து இங்கே எழுதும்போது இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். கவனிங்க. They searched carefully and inquired about this future way of salvation. Let me repeat it again. They searched carefully and inquired about this future way of salvation. இந்த ரட்சிப்பை குறித்து, எதிர்கால ரட்சிப்பை குறித்து அவர்கள் பரிசோதித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணார்கள். எப்படி ஒரு கெமிஸ்ட்ரி லேப்ல டெஸ்ட் பண்ற மாதிரி டெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. இந்த தீர்க்கதரிசிகளுக்கு அரசல் புரசலாக இயேசு வருவார் என்ற செய்தி இருக்குது. மோசேயின் ஆகமத்தில், ஆதி ஆகமத்தில் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் நான் சொல்லிட்டேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நக்குவாய். அவருடைய அர்த்தம் என்னன்னா, he will bruise your head, உன் தலையை அவர் நசுக்குவார், நீ காலை கடிப்ப, சிறு சேதத்தை நீ உண்டு பண்ணுவாய் என்று தான் சொல்லப்பட்டது. அவர் உன் தலையை நசுக்குவார். அதனால்தான் ரோமருக்கு எழுத சொல்லியிருக்கிறது, சீக்கிரமாய் அவர் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார். நான் நசுக்கிட்டேன், நீ நசுக்கணும். நான் ஜெயித்துட்டேன், நீ ஜெயிக்கணும். நான் பிசாசை ஜெயித்துட்டேன், நீ ஜெயிக்கணும். 1 யோவான் எழுதும் பொழுது வாலிபர்களுக்கு என்ன எழுதினான்னு சொன்னேன். ஆமாம், பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். 2:11. வாலிபரே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். முதல்ல பெரியவங்களை பற்றி சொல்லி இருக்கிறது. ஆதி முதல் இருக்கிறவர்களே உங்களுக்கு தெரியும், பெரியவங்க, ஆண்டவரோடு கூட பல ஆண்டுகள் வாழ்கிறவர்கள், வயதானவர்கள். எல்லாரும் வயதானல, சின்ன வயசுலேயும் வாழலாம். ஆனால் வாலிபரே நீங்கள் பொல்லாங்கனை பிசாசை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஏன் வாலிபர்களுக்கு பொல்லாங்கனை ஜெயித்ததினால்? இயேசு பிசாசை எந்த வயசில் ஜெயித்தார்? 73 வயசுலையா? வாழ்ந்ததே 33 வயசு, ஜெயித்தது 30 வயசுல ஜெயித்துட்டார். கைகளை வைத்து கத்திர மகிமைப்படும். 30 வயசுல பிசாசை ஜெயித்துட்டார் சார். நான் இன்னும் பிசாசை ஜெயிக்கல. ஏன்னா பிசாசு ரொம்ப தொல்லை பண்ணுறான், சிந்தையில் தொல்லை பண்ணுறான், வீட்டில் தொல்லை பண்ணுறான், படிக்கிற இடத்துல தொல்லை பண்ணுறான், வேலை பார்க்குற இடத்துல. பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஜெயிப்பீர், எப்பவுமே ஜெயித்திருக்கணும். ஜெயிக்கலன்னா என்ன காரணம்? இயேசு சொல்றார் யோவான்ல, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் சொன்னாரா இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். உலகத்தின் அதிபதி 14ஆம் அதிகாரத்தில் கடைசியில் வருது, சரியா? இந்த உலகத்தின் அதிபதி, அவனுக்கு என்னிடத்துல ஒண்ணுமே கிடையாதுன்னாரே. அவன் சரக்கு ஒன்றும் என்கிட்ட இல்லைன்னார். 14ஆம் அதிகாரம். இனி நான் உங்களோடு கூட அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் பிசாசதான் சொல்றார். கரெக்டா? பழைய வலு சிற்பமாகிய பாம்பைத்தான் சொல்லுகிறேன்.
த பிரின்ஸ், உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான். இயேசுவிடத்தில் தான் வந்தான். ஆனால் சொல்ல உண்மை இல்லை. அதோட அர்த்தம் என்னன்னா, உன் சரக்கு என்கிட்ட இருந்தால் தான் நீ எதாவது பண்ண முடியும். உன் சரக்கு என்கிட்ட இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கைகள் ஒத்துற மகிமைப்படுத்தும். பிசாசுடைய சரக்கை நான் வச்சுக்கிட்டு அவன் வந்தான்னா உன்னை தூக்கிட்டு தான் போயிடுவான் நம்மளை. எந்த ஊழியக்காரங்க ஜோம் பண்ணாலும் சரி, எந்த கடிதமும் நீங்கள் போட்டு பாருங்க, எந்த இடத்துல போய் உட்காந்து மணிக்கணக்காக ஜோம் பாருங்க, நத்திங் வில் ஹேப்பன். அவன் சரக்கை வச்சுக்கிட்டே நம்ம ஜோம் பண்ணா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தின் அதிபதி இடத்தில் வருகிறான். நம்ம இது சொல்லும்போது நிறைய பிடிக்காது. அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நிறைய பேர், நீங்கள் பரவாயில்ல, அது யூடியூப்பில் போகும்போது நிறைய பேர் யோசிப்பாங்க, என்னடா பாஸ்டர் எங்கடா? உண்மை சொல்லித்தானே ஆகணும். எவ்வளோ நாள் மறைக்க முடியும்? ஏன் வாலிபர்கள் விழுந்து போகிறார்கள்? They that wait upon the Lord shall renew their strength. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். ஏசாயால சொன்னாரா சொல்லலையா? They that wait upon the Lord shall renew their strength. அவள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். ஹல்லேலூயா. வைத்தன் சொல்லுவான் ஹல்லேலூயா. நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள் என்று சொல்லி இருக்கிறது. முதல் இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஏன்? ஆனால் they that wait upon the Lord, whether he is great or small or big or small, பெரியோர் சிறியோர் யாராக இருந்தாலும் கடவுளுக்கு உண்மையாக பயந்தா பிசாசை ஜெயிப்பான். இல்லைன்னா பிசாசை அவனை கொண்டு போயிடும் எங்கேயோ. அது கையில் தான் செல்லை கொடுத்துருக்கான். இன்னைக்கு நிறைய பேர் ஒரு இடத்துல உட்காரவே விட மாட்டான் பிசாசு. சர்ச்சுக்குள்ள வந்து கூட செல் பார்த்தா என்ன அர்த்தம்? சர்ச்சுக்குள்ள வந்து செல்லை நோண்டிட்டு இருந்தா ஆண்டவர் கேட்பார், என்னடா பண்ணிட்டு இருக்க நீனு? இப்போ நான் வாத்தியார் இருந்தேன்னா நானே எனக்கே கோவம் தான் வரும். கட்டாயம் கோவம் வருமா? வராது. வரும். வரனாலும் உப்பு போட்டு சாப்பிடலன்னு அர்த்தம். நீங்கள் பார்த்து கேட்பீங்க, சொரணே இல்லையா? ஆனால் சொல்லுவாங்க கடவுளுக்கு கோவம் வரலாமா? அது இன்னொரு தடவை வச்சுக்கிறேன். கடவுளுக்கு எப்படி சார் இருக்கும்? அன்புள்ளவர். யாரை ஏமாத்துற? நீ ஏமாந்து போகணுன்றதுக்காக இன்னொருத்தரை ஏமாற்றக்கூடாது. என்னைக்குமே நான் சொல்லேன், கெட்டு போகிறவன் தானாக கெட்டு போக மாட்டான். நிறைய பேரை கூட ஒரு 10 பேரை சேர்த்து தான் கெட்டு போவான். ஆர்மியில் முன்னேறவங்க அவங்க கொடுக்கப்பட்ட டார்கெட்டில் ஃப்ரண்ட்டில் போயிட்டே இருப்பாங்க. பின்னால் போகணுன்னு நினைக்கிறவங்க கூட ஒரு 10 பேரை கட்சி சேர்த்து, இல்லைன்னா தங்களுக்குன்னு ஒரு டீம் சேர்த்து, தங்களுக்குன்னு ஒரு கூட்டாளிகளை சேர்த்துக்கிட்டு அவன் பின்னால் தான் போவான். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். They that wait upon the Lord shall renew their strength. ஏன் சொன்னேன்? எதுக்காக சொன்னேன்? இந்த வசனத்தை படித்து பாருங்க. ரொம்ப மணி நேரம் நான் படித்து யோசிப்பேன். சந்தோஷமாக இருக்கு. ஒரு தீர்க்க தரிசனம் வருது, அந்த தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறார்கள். ஒரு தீர்க்க தரிசனம் சபையில் வந்தால் கூட வேத்து சொல்லி இருக்கிறது, வரங்கள் உள்ளவன் நிதானிக்க கடவன் என்று போட்டிருக்கிறது. லெட் ஜட்ஜ், அந்த வார்த்தைக்கு பிறகு ஜட்ஜ். இப்போ இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க, வழக்கறிஞர்கள் இருக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு கிளையண்ட்டுக்காக நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது ஜட்ஜ் உட்கார்ந்து கவனிச்சுட்டே இருக்கிறார். அவருக்கு இருக்கிற அறிவிலே மூளையிலே இது கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமா, யார் சொல்கிறது ரைட்டுன்னு அவர் ஜட்ஜ் பண்ணுறது, அதான் ஜட்ஜ். தீர்க்க தரிசன வரம் சபையில் வரும்போது கூட அந்த வரங்கள் உள்ளவர்கள் நிதானிக்க கடவர்கள் என்று சொல்லி இருக்கிறார். இஷ்டத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அவங்களை போய் தலையில் தட்டி கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு சொல்லணும். சிடாம். சில சபைகளில் சொல்லிடுவாங்க, சிஸ்டர் ஓவோன்னு கத்துது, கொஞ்சம் பாட்டு சொல்லுங்கன்னு. அதனால் பாஸ்டர் இறங்கி வருவார், நேரம் அமரு. இப்போ உள்ள காலத்தில் இப்படி சொன்னோம், அவங்க பின்னால் ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணலாமா? அவர் எப்படி சொல்ல போச்சுன்னு. கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு சபையில் இடம் கிடையாது.
கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களுக்கு சபையில் ஒரு நாளும் இடம் கிடையாது. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை அப்போ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, லேபில் பண்ண மாதிரி. அடுத்த வசனம், தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர். அந்த தீர்க்க தரிசிகளுக்குள்ள என்ன இருந்திருக்கு? கிறிஸ்துவின் ஆவி. 1 யோவான்ல படிங்க, கள்ள தீர்க்கதரிசனம் சொல்றவனுக்குள்ள அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி இருக்குன்னு போட்டிருக்கு. டைம் இல்லை இப்போ எடுத்துக்காடு. பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் வாள் என்று சொல்லியிருக்கிற, பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வாள் என்று போட்டிருக்கிறது. வாள் எப்போ ஆடும்? தலை ஆடினா வாள் ஆடும். இதில் பார்த்தீங்கன்னா தலை ஆடினா வாள் ஆடுறதை பார்த்துருக்கேன் நான். தலை கம்முன்னு இருந்தால் வாள் சும்மா இருக்கும், தலை ஆடிச்சு வாள் ஆடும். பொய் தீர்க்க தரிசனம் வாள். கவனமாக இருக்க வேண்டியது இருக்கிறது. ஒருத்தர் ராங்காக ப்ராஃபஸை பண்ணுறான்னா உங்களுக்குள்ள என்ன ஸ்பிரிட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். வசனம், தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையையும் முன்னறிவித்த போது, இயேசுவுக்கு வர இருக்கிற பாடு மரணங்களை குறித்து முன்னமே வாசிக்க திரும்பவும், தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அந்த பாடுக்கு பிறகு வரும் மகிமையையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும். எப்போ சொன்னாரு? எந்த டைமுக்கு சொன்னாரு? அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதை குறித்தும் அவர்கள் ஆராய்ந்தார்கள் என்று போட்டிருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசிக்கு பரிசோதனை பண்ண தெரியணும், ஆராய தெரியணும், கேர்ஃபுல்லாக பார்க்கணும்னு தெரியும். நான் இன்றைக்கி சொல்கிறேன், ஒரு டீச்சருக்கு ஒழுங்காக படிக்கலை, அப்டேட் பண்ணலைன்னா அவங்க டீச்சரே கிடையாது. ஒரு ப்ரொஃபஸர் அன்னன்னைக்குள்ள காலத்தின் சூழ்நிலைமையை குறித்து ஜேர்னல்ஸ் படித்து ரிசர்ச் பண்ணலைன்னா அவங்க cannot be the சூப்பர் ப்ரொஃபஸர். என்றைக்கோ உள்ளதை படிச்சுட்டே உட்காந்துருப்பாங்க. இன்னன்னைக்கு அப்டேட் பண்ணணும். ஒரு டாக்டர்ஸ் கட்டாயம் அப்டேட் பண்ணுவாங்க. ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க 60 புத்தகம் படிக்கணும். இவ்வளோ பெரிய புத்தகம் படிக்கணும். ஒரு புத்தகம் இவ்வளோ பெருசு இருக்கும். எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்ககிட்ட ஒரு டாக்டர் புத்தகத்தை தூக்கி போட்டிருக்கிறத பார்த்துருக்கேன். இத்தனாவது பக்கத்தில் இது இருக்கு. பழைய காலத்தை வச்சு கதை ஓட்ட முடியாது சார். அப்போ தீர்க்கதரிசிகளே அவங்களுக்கு ரிசர்ச் மைண்ட் இருக்கணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். இன்ன காலத்தை குறித்தார் என்பதை குறித்ததையும் அந்த காலத்தின் விசேஷம், அந்த டைம் என்னது, என்ன விசேஷம், என்ன சிறப்பு என்பதை குறித்து ஆராய்ந்தார்கள். அதை படிக்கும்போது பேதுரு எங்கே சார் படித்தார்? பேதுரு எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தார்? மீன் பிடிக்கும்போது என் பின்னே வாருங்கள் மனுஷரை பிடிக்கலாக்குவேன்னு சொன்ன அந்த பேதுருவுக்கு இப்போ இதை எழுத வைத்தது ஆவியானவர். ஆவியானவர் தான் எழுத வச்சிருக்கிறார். ஆனால் அவன் எழுதும்போது அவன் யோசிச்சிருப்பான்ல, என்னடா சொல்றாரு அவரு, என்னத்தடா சொல்றாரு, அவர் சொல்ல சொல்லத்தானே எழுதியிருக்கணும். எவ்ரி வேர்ட் வாஸ் ஆர்டிகுலேட்டட் பை காட், கிவன் பை த ஹோலி ஸ்பிரிட் டு ரைட். இந்த ஒரிஜினல்ல எழுத வைக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். Such a great wonderful scripture that God has given in our hands. Jesus, படிங்க. உங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவர்களுக்கு பின்வரும் மகிமைகளை முன்னறிவித்த போது இன்ன காலத்தை அப்ப அவங்களுக்கு தெரியல. இயேசு வருவார்னு சொல்றாங்களே, இப்போ நான் சில வசனங்களை சொல்றேன், உங்களுக்கு புரியும், அதுக்கப்புறம் தான் நான் சொல்றேன். அந்த காலத்துடைய விசேஷம் என்ன என்பதையும் அவங்க ஆராய்ந்து பார்க்குறாங்க. அடுத்து 12வது வசனம், தங்கள் நிமித்தம் அல்ல. படித்து பார்க்குறாங்க, they try to understand, கேர்ஃபுல்லி ஸ்டடி பண்ணுறாங்க, ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க, எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு? They were seeking to find out what person is, who the person is, what time it's going to happen, எப்போ நடக்கும்னு யோசித்து பார்க்குறாங்க.
கண்டுபிடிச்சிட்டாங்க, இது எங்களுக்கு உள்ளது அல்ல. கைகளை ஒத்துக்கதம், இது எங்களுக்கு உள்ளது இல்லை. சரி, எல்லா தீர்க்க தரிசனமும் எல்லா இடத்துல வரும்போது எல்லாத்தையும் எனக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நான் நல்லதான் சொன்னேன், நிறைய இடத்துல தீர்க்க தரிசனம் போது ஒரு பெரிய கூட்டம் அங்கே கூடிக்கிட்டு இது எனக்குன்னு நினைப்பாங்க. உனக்குன்னு கடவுள் அதை சொன்னாரா? கோச்சிக்கிடாதீங்க. வாலிப தம்பிமாருக்கு அப்படி தீர்க்க தரிசனம் வரும்போது ஒரு அழகான பிள்ளையை தருவேன்னு சொன்னோன்னே அவ்வளோ பிள்ளையும் அந்த நெஞ்சில் தட்டுவான், பையன் எனக்கு தான். ஏடா, ஒரு பிள்ளை எத்தனை பேரா கட்ட போற? சிங்கமா இல்லை? அந்த பச்சையாக சொல்கிறேன் நினைக்காதே. எனக்கு தான் அப்படி நினச்சா 28 பேர் நினச்சானா என்ன பண்ணுறது? உனக்கு இல்லையா? அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிறது, கையை கட்டிட்டு உட்காந்துக்கிறது மணிக்கணக்கா. தீர்க்க என்ன சொல்கிற தீர்க்க தரிசனம் அது? வாட் கைண்ட் ஆஃப் ப்ராஃபஸி தே ஆர் சேயிங்? நம்மளை என்னென்னாலும் ஏமாற்ற முடியாது. என் தலையில் நான் மண்ணாவாரி போட முடியாது. இதுக்கு ஓடுறது, அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது பொதுவாக நமக்கு. நான் உங்களை சொல்லலை, நீங்கள் ஓடினீங்கன்னா உடம்பு காமணும், அவ்வளோதான் சொல்லுவேன். அவங்க மனசில் வர்ற தீர்க்க தரிசனத்தை சொல்லும்போது அது நமக்கு உள்ளது இல்லை. எந்தெந்த இடத்துல எப்படிப்பட்ட க்ரௌடை வச்சு அவங்க தீர்க்க தரிசனமும் சொல்கிறாங்கன்றதும் நமக்கு தெரியும். சரி, அற்பமாக எண்ணக்கூடாது. தீர்க்க தரிசனம் நானும் சொல்லியிருக்கிறேன், நானும் சொல்வேன், பொய் சொல்லக்கூடாது. தங்கள் நிமித்தம் அல்ல. ஏன் எழுதுறாரு? அப்போ உள்ள டைமுக்கு இல்லை. இவ்வளவு நிறுத்தி சொல்றது காரணம், நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. திரும்ப வாசிங்க இந்த வசனம் 12. தங்கள் நிமித்தம் அல்ல, இந்த ப்ராஃபஸி வருது, நமது நிமித்தமே இவைகளை பேதுரு எழுதுறார். நமக்காக இதை சொன்னார். கைகள் வைத்து கத்திர மயப்படுத்தும். அப்போ பாஸ்ட்டுக்குள்ளது இல்லை, ஃபியூச்சருக்குரியது. கைகளை வைத்து சொல்லுவோம், அந்த பாஸ்ட்டுக்குரியது இல்லை, ஃபியூச்சருக்குரியது. அது எங்களை குறித்து ஆண்டவர் சொன்னார். கைகளை ஒத்துக்காத மயப்படுத்தும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், காலம் நிறைவேறிட்டு இந்த வந்துட்டேன். என்னை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இப்பத்துக்குரியது. அந்த வசனத்தை முழுசாக முடிச்சிருவோம். அப்போ ஆண்டவரே ரிவீல் பண்ணலன்னா தெரியாது. அடுத்தது, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, the Holy Spirit was sent from heaven, உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு, இந்த பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து காரியத்தை கண்டுபிடிச்சவங்க உங்களுக்கு இவைகளை என்ன செய்கிறார்கள்? சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டவர். இப்பந்தான் இயேசு வந்துட்டாரு, சிலுவையில் மறிக்கிறார், மறிச்சார், அடக்கமான உயிர்த்தெழுந்தார். அப்போ அவரை விசுவாசி, அவரை ஏற்றுக்கொள். மேலே போயிட்டார், திரும்ப வரப்போறாரு, மரியாதையை ஏற்றுக்கொள், அவருடைய பிள்ளையா மாறு, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசின்னு இப்போ சொல்லப்படுகிறது. கையில் ஒத்து கத்திர மயப்படுத்தும். அல்லேலூயா. இல்லை ஒரு வார்த்தை போட்டிருக்கு, இதை படித்து நான் ரொம்ப, இவைகளை வாசிங்க, இவைகளை. எவைகளை? இவ்வளவு விஷயம் சொல்லப்பட்டிருக்குல்ல இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனங்கள். ஆதியாகமம் 3:15 மல்கியாவில், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அவர் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் கொளுத்த ஜந்துக்களை போல் புறப்பட்டு துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். கைகளை வைத்து கத்திர மயப்படுது. அது வரைக்கும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். பேதுரு சொல்றான், இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். கைகளை வைத்து கத்திர மகிமைப்படுத்துவோம். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, தேவதூதராக இருந்தாலும் கூட அவங்க தீர்க்க தரிசி கிடையாது. ரட்சிப்பின் திட்டத்தை அவள் சொல்லுவதற்கு தேவன் அவர்களை பணிக்கவில்லை. விழுந்து போன மனுக்குலத்தில் இருந்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் ரட்சிப்பின் திட்டத்தை உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்வதற்கு உங்களையும் என்னையும் பலவீனராகிய நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கைகள் ஒத்து கதைமைப்படுத்துவோம். நாங்கள் படித்தவங்க இல்லை, அறிவுள்ளவங்க இல்லை, சாமர்த்தியம் உள்ளவங்க இல்லை, சாமானியர்கள். ஆனால் உங்களை என்னையும் கிருபையினாலே கர்த்தர் ரட்சித்து அந்த ரட்சிப்பின் திட்டத்தை உலகத்துக்கு அறிவிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி, ஆண்டவர் இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், இது எவ்வளோ பெரிய மகிமை, எவ்வளோ பெரிய திட்டத்தை கர்த்தர் என் மேலே நீர் வைத்திருக்கிறேன்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் மேலே நமக்கு அன்பு பொங்கும்.
ஆண்டவருடைய கிருபை நினைத்து நம்முடைய உள்ளம் மகிழும். அவர் இவ்வளோ பெரிய திட்டத்தை வைத்திருந்து அன்னைக்கு கொடுக்காம நமக்கு முன்னால் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட கர்த்தர் வச்சு நம்மளை ரட்சித்தவர் பிள்ளையாக மாற்றி இன்றைக்கி அவருடைய சமூகத்தில் கிருபாசனத்தண்டையில் நம்மளை கொண்டு வர கர்த்தர் திட்டம் கொண்டபடினால் எவ்வளோ பாக்கியசாலிகளாய் கர்த்தர் உங்களை என்னை வைத்திருக்கிறார் என்று கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இவளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாக இருக்கிறார்கள். யோசித்து பாருங்க, தேவதூதருக்கு அவ்வளோ ஆசை. பாருங்க, நம்ம மதுரையில் ஒரு பெரிய சர்க்கஸ் நடக்குதுன்னா அவ்வளோ பேருக்கு போகணுன்னு ஆசை. ஒரு பெரிய எக்ஸிபிஷன் நடக்குதுன்னா போகணுன்னு ஆசை. தப்பு சொல்லலை, புதுசாக எதா இருக்கணும்னு ஆசை. ஆனால் பரலோகத்திலிருந்து இதை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாக. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த உலகம் உண்டாக்குறதுக்கு முன்னாலேயே நாங்கள் இருக்கிறோம், கோடான கோடி தூதர்களாக இருக்கிறோம், எங்களுக்கு தெரியல இப்போ நடக்குதான்னு பார்த்து இப்படி கீழே பார்க்குறாங்க, கைகளை தட்டி கத்துற. அவங்க ஆண்டவரே என்ன அழகாக இருக்கு, இது எப்போ நான் வச்சிருக்கிறேன் ஆண்டவரே, ஆசையாக பார்த்தாங்களா? நான் சொல்கிறேன், நம்ம சர்வீஸ்க்கு ஆசையாக வர்றோமா? ஒரு சாப்பாடை சாப்பிட ஆசையாக இருக்கிறோமே. 1008 கல்யாணத்தில் பிரியாணி போட்டாங்கன்னா பாயசம் நல்ல ஆசையாக இருக்கேன். கர்த்தருடைய சர்ச்சுக்கு வர்றதுக்கு ஆசையாக இருக்கிறோமா? இந்த ரட்சிப்பின் திட்டத்தை பிரசங்கிக்கிற இந்த திருச்சபை, இந்த ரட்சிப்பின் திட்டத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற திருச்சபை, இந்த ரட்சிப்பின் திட்டத்தை கருத்தாய் ஜனங்களுக்கு கொண்டு செல்ல முற்படுகிற திருச்சபை, அந்த ஆராதனையை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. நான் ஆசையாக ஓடி வரணும். கைகள் ஒத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். இன்னைக்கு நிறைய பேர் சீக்கிரம் வந்தீங்க, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த வார்த்தை சொன்னேன், இந்த வாரத்தில் ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசையாக ஓடி வரணும், ஆசையாக ஓடி வரணும். நாங்கள் இந்த காலத்தில் எங்களுக்குன்னு சில லெக்சரர்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கிளாஸை நாங்கள் கட் பண்ணவே மாட்டோம். நாங்கள் 73, 77 செட்டு அமெரிக்கன் காலேஜில் சாலமன் பாப்பையா, அவர் எங்களுக்கு தமிழ் வாத்தியார். சரியா, அவர் கிளாஸில் அப்படியே உட்காந்து எல்லாரும் அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்படி பாடம் நடத்துவார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்குன்னு ஒருத்தர் எக்கனாமிக்ஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் எடுப்பார், ஜிடி தேவராஜன், 1ஆம் நம்பர் டீச்சர். அந்த மாதிரி எனக்கு சில ப்ரொஃபஸர்ஸ் உண்டு. இங்கிலீஷில் நெடுமாறன் ஒருத்தர் எடுப்பார், சூப்பராக எடுப்பார். வசந்தன் ஒருத்தர் எடுப்பார், சூப்பராக எடுப்பார். கிளாஸ் மிஸ் பண்ணவே மாட்டோம். சரி, நம்ம வீட்டில் நம்ம அம்மா சமைக்கிற சாப்பாடுனாலும் வயிறுக்கு கோளாறு வராது. ஆனால் ஹோட்டல் நல்லா இருக்கும், கல்யாண வீடு நல்லா இருக்கும், கண்டினியூஸாக 10 நாள் போனோம்னா டைரியாவில் போய் நிற்போம். ஒரு தாய்க்கு தான் தெரியும் எவ்வளோ உப்பு போடணும், எவ்வளோ உரப்பு இருக்கணும், எவ்வளோ தேங்காய் போடணும், அதுக்கு தான் தெரியும். கைகளை பார்த்து சரி, நம்ம பவுல் சொல்லல, உங்களுக்கு 10,000 உபாத்தியாயர் இருந்தாலும் தகப்பன்மார் உங்களுக்கு அநேகர் இல்லையே, சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். என் பிள்ளைக்கு நான் சாப்பாடு கொடுக்கறதுக்கு எனக்கு தான் பாரம் இருக்கும். அந்த பணி வரும்போது நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஐயோ ரெடி ஆகலையே, ஒரு நிமிஷம் பிள்ளை அம்மான்னு வரும்போது, டே ஒரு 10 நிமிஷம்டா, அடுப்பில் வச்சுருக்கேன்டா, குக்கரில் ஒரு 10 விசில் வரட்டும்டா, டே கொஞ்சம் பொறுடா. ஏன்? உங்கள் பிள்ளைக்கு சோறு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தெரியும். ஆண்டவருக்கு தாம் பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கு அவருக்கு தெரியும். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதை தெரிஞ்சு நாங்கள் ஜெபம் பண்ணாமல், தெரிஞ்சு அவரோட பாடத்தில் இல்லாமல் இந்த புல்பீட்டில் நாங்கள் நிற்க மாட்டோம். சுந்தரையா சொல்வார், முழங்காலில் நிற்காம குதிங்காலில் நிற்காதன்வார். நீ முழங்காலில் நிற்கல, சனிக்கிழமை கடவுளை தேடா. இன்னைக்கு சனிக்கிழமை எத்தனை மீட்டிங்ஸ் வெளியே வைக்கிறாங்க தெரியுமா? எஸ்பெஷலி சனிக்கிழமை வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் அன்னைக்கு அவருடைய மெசேஜில் கொடுக்குறாரு, விசுவாசிகளுக்கும் புத்தி இல்லை, ஊழியக்காரர்களுக்கும் புத்தி இல்லைன்னு திட்டார். செம்ம பாஸ்டர் அவர், கூட படித்தவர், பயப்பட மாட்டார் யாருக்கும். கல்யாணமே கட்டல, சன்னியாசியாகவே தான் இருக்கார் அவர். சொல்கிறார், பாஸ்டர்ஸே போய் கண்ட மீட்டிங்கில் உட்காந்துட்டு இருக்கீங்க,
அந்த அந்த ஐக்கியம், இந்த ஐக்கியம், எந்த ஐக்கியம்? நீ கடவுளோட உனக்கு ஐக்கியம் இல்லாமல் நாளை காலையில் கோயிலில் போய் என்ன பண்ண போற? நீ அறிவில்லை உனக்கு, அறிவில்லை உனக்கு. நீ சனிக்கிழமை ஊரை சுற்றிட்டு வந்து கடையை திறக்கிற மாதிரி திறந்தனா, ஆவியானவரே வாரும், அவர் சிரிப்பார். நான் வரவே மாட்டேன். ஐயோ நீ இவ்வளோ பெரிய மோசமானவன் நினைப்புற கலந்து போட்ட சவகாசமே நான் வச்சுக்கிடக்கூடாதுன்னு போயிடுவேன். ஒரு ஊழியர் நமக்கு அப்படி இருக்கணும், ஒரு சபை நமக்கு அப்படி இருக்கணும். இன்ன காலத்தை குறித்தார் என்பது. முடிக்கிறேன், சில வசனத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். அடுத்த தேவனுடைய ராஜ்யம் சமயமாயிட்டு அது உங்களுக்கு சொல்லிட்டேன். அதனால் நான் எதுக்கு போவேன்னா மனம் திரும்புன்னு போயிடுவேன். சரியா? அதனால் மனம் திரும்புவோம். திருந்தலைன்னா சரியா? நிறைய விஷயம் சொல்லணும். ஆனால் இதில் நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே ஏசாயா 9:6 வாசித்து பாருங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இதை ஏசாயா இயேசு வருவதுக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லுகிறான். 7:14 என்ன சொல்லியிருக்கிறது? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று. எங்க இயேசு வருது? இதை ஏசாயா சொல்லும்போது என்ன நினைச்சிருப்பான்? நான் சொல்றேன் தீர்க்க தரிசனம், ஆனால் தீர்க்க தரிசனம் இப்போ நடக்குமா? இப்போ நடக்குமா? நம்ம ஆராய்ச்சி பார்த்துக்கிறான். இல்லை, கொஞ்ச நேரம் பார்த்து யோசிச்சிருப்பான், ஜோம் பண்ணியிருப்பான். ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, இப்போ இல்லைடா, என்ன 700 years இருக்குடா. சொல்லுங்க, இன்னும் 700 ஆண்டுகள் இருக்குதுடா. 7 நாள்ல 700 ஆண்டுகள் இருக்குது. தாவீதை எடுத்துக்கிடுங்க. சங்கீத புஸ்தகத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகள், பிதாவாகிய தேவன் இயேசுவை பற்றி சொல்லுவார், என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சொந்தமாய், பூமியின் எல்லைகளை உமக்கு சுதந்திரமாய் தருவேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 2 இருக்கிறது. அப்போ இயேசுக்கு முன்னால் 1000 வருஷத்துக்கு முன்னால் தாவீது இந்த சங்கீதத்தை சொல்லும் போது அவன் கேட்பான், இன்று நான் உண்மை ஜனிப்பித்தேன். இன்னைக்கு என்ன போய் சுற்றி சுற்றி பார்ப்பான். நம்ம கிறிஸ்மஸ்ல தேடுற மாதிரி இயேசு எங்கே இருக்கார்? புல்லணையில் இருந்திருக்காரு. நம்ம நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. அது உங்களுக்கு இத்தனை, அது உங்களுக்கு பண்ண வேண்டிய வேலை. சரியா? அது நாடகம், நல்லா நடிங்க, கற்றுக்கு சோத்துறேன், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் பார்ப்பாங்க. இன்னைக்கா நான் போய் கேட்பான், இன்னைக்குன்னு சொன்னீரே, என்னைக்கு? அவன் சோழியை பாருன்னு இருப்பார் கையில். நானும் இருந்தவன் சோழியை பாரு, இன்னும் 1000 வருடம் ஆகணும், கைகளை வச்சு கத்துற மகிமைப்படும். உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அல்லேலூயா சொல்லுங்க. இப்பத்துக்கு இல்லை, இந்த நாளில் உன்னை ஜனிப்பித்தேன்னு சொல்றாரு. அவன் அந்த நாளை போட்டுக்கிட்டு இயேசு இன்னைக்கு வரணும், இன்னைக்கு பிறக்கணும், இன்னைக்கு பெத்லகேமில் பிறக்கணும் அப்படின்னா அவர் சொல்ல முட்டாள், அறிவு கேட்டவர் முட்டாள். அப்படிதான் நமக்கு வரும். அது இன்னும் 1000 வருஷம் கிடக்குது. தீர்க்க தரிசனம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பேதுரு எழுதி இருக்கிறார். இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றது காரணம், எடுத்து போய் படிங்க, வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. 10 to 12 எவ்வளவு விஷயம் இருக்கு சார். இயேசுவின் ரத்தம் ஜெயம், கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளவு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இயேசுப்பா கிருபை கிருபை கிருபை, தேவ கிருபை. கைகளை ஒத்து கத்திர மகிமை விடுத்துவோம். 22ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? என் தேவனே எப்ப சொன்ன வார்த்தை? சிலுவையில் இயேசு சொன்ன வார்த்தை. இயேசு வருவதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளையும் கேளாமலும் என் தூரமாய் நிற்கிறீர். என் தேவனே பகலில் கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். பாப்பா, என் தேவனே இது யார் சொன்னது? எதுக்காக சொன்னது? சிலுவை என்பது அவனுக்கு தெரியல, சிலுவையில் இயேசு வருவார் என்பது அவனுக்கு தெரியல. ஆனால் ஆண்டவரிடத்தில் அவன் கேட்கும்போது இயேசு அவனை அதுக்கப்புறம் போதித்திருப்பார். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாம் என்னை பரியாசம் பண்ணி, உதட்டை பிதுக்கி, தலையை துலுக்கி, கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருந்தானே, இவனை விடுவிக்கட்டும். மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் இருக்கிறது.
கடவுளை கூப்பிடுற, கடவுள் மெய்யான தெய்வம், நான் வந்து கூப்பிடட்டவரை விடுவிக்கட்டும் என்று சொல்லுகிறார்களே. மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. 1000 வருஷத்துக்கு பிறகு நடக்க போகுது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட மாதிரி சொல்லல. யாக்கோபு தன் பிள்ளைகளை அழைத்து ஒவ்வொருவருக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லிக் கொண்டு வரும்போது சொல்லுகிறான், கர்ப்பானத்தை பிள்ளைகளை, சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சமாதான கர்த்தர் வரும் அளவும், அவனுக்கு தெரியுது ஒருத்தர் வருவாருன்னு, ஆனால் அவன் காலத்தில் எதிர்பார்த்திருப்பான், வரல. மாதிரி பைபிளில் வசனங்களை பூரா தேடி தேடி பார்த்து படித்து பார்த்தா, என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், இஸ்ரவேல் ஜனங்கள் வர்றாங்க. எதிரி என்ன பண்ணுறான், ஒரு தீர்க்கதரிசிக்கு காசு கொடுத்து அவரை சபிக்க சொல்கிறான். அப்போ அவன் பேசுகிறான் கடைசியில் 24:14, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது சொல்கிறான், அவரை காண்பேன். இப்பொழுதல்ல சொல்லிட்டான், அவரை காண்பேன். டக்குன்னு ஆண்டவர் அவருக்கு ஸ்ட்ரைக் பண்ண, டே கிடையாது, உனக்கு இல்லை, உனக்கு கிடையாது, இந்த நேரத்துக்கு இல்லை, அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, இப்பவும் இல்லை, இன்னும் வருஷம் கிடக்குடா. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். கைகளை தட்டி, ஒரு நட்சத்திரம் கட்டாயம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். கைகளை ஒத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. There was a prophecy that is going to be fulfilled in the near future. கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்களுக்காய் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. உண்மையான தீர்க்க தரிசனங்களுக்காய் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. தீர்க்க தரிசனங்களை நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்கு இயேசு வரவில்லை, அதை நிறைவேற்றுவதற்கே வந்தேன். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அப்படி சொல்லிக்கிட்டே வர்றார். கடைசியில் பார்க்குறாங்க, தேடி தேடி பார்க்குறாங்க, என்னங்க வரவே இல்லைன்னு. மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நேற்று படிச்சுக்கிட்டு இருந்தேன், ஏசாயா டைமில் தான் அவனு வர்றான். உசியா ராஜா போயிடுறாரு, 3 ராஜாக்கு காலத்தில் இவனு தான் வர்றான். வரும்போது சொல்கிறான் 5ஆம் அதிகாரத்தில், அவர் சொன்னாரே, ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. நிறைய வசனம் நான் எடுக்கல, அப்படியே ஸ்கிப் பண்ணி போகிறேன். 5ஆம் அதிகாரத்தில் அதே டைமில் இன்னொருத்தர் சொல்கிறாரு, நீ ஒருத்தர் யார்கிட்ட இருந்து பிறப்பார் தானே நீ சொல்கிற, இப்போ நான் சொல்கிறேன் எங்கே பிறப்பார் என்று. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறியதல்ல. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறியதல்ல. இஸ்ரவேலை ஆள பெறுகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார். கையில் ஒதுக்கத்தை மேம்படுத்துவோம். அந்த பெத்லகேமில் இயேசு ஒரு பாலகனாக பிறப்பார். அப்போ ஏசாயா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறான், யார்கிட்ட இருந்து வருவான்னு, எங்கே வருவார்ன்னு சொல்கிறான். ஆனால் அவங்க 2 பேருமே பார்த்து இப்போ வந்துடுவாரா? இல்லை, இன்னும் செல்ல வேண்டிய காலம் உண்டு. ஆகவே ஒரு நாள் வந்தது. மத்தேயு 1:23 தூதன் வந்து சொல்கிறான், வாசித்து முடிக்கிறேன். இந்த வசனத்தை நான் வாசிக்காமல் கடந்து போகலாம், ரொம்ப லவ் திஸ் பேசேஜ். ஏதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். காப்ரியேல் வந்துட்டான். இவ்வளோ நாள் எட்டி எட்டி பார்த்தான், ஆசையாக இருந்தாங்க, அது தெரியல. இப்போ அதில் ஒருத்தனை கூப்பிட்டு போய் சொல்லுடா. யாருக்கு சொல்லு? யோசேப்புக்கு சொல்லு. ஏன் யோசேப்புக்கு சொல்லு? அவன் தள்ளுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். அவன் மைண்டில் அவளை எப்படியாயிலும் ஒதுக்கிடணும், அவளை ஒழிச்சிடணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். சொல்கிற அவன்கிட்ட போய் என்று சொல்லுகிறாள், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள்.
இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும். கரெக்டாக கர்த்தர் தூதனை வச்சு அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாரா பண்ணலையா? கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். இப்படி படித்து பாருங்கள் பைபிளை. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா லூக்கா 1:31 கரெக்டாக ஆண்டவர் எங்கே போயிட்டார்? மரியாள் வீட்டுக்கு போயிட்டார். 31வது வசனத்தில் சொல்கிறார், இதோ நீ கர்ப்பவதியாகி, இதை சொல்லிட்டு அதை சொல்லியிருக்கணும் உங்களுக்கு, சரி போட்டு, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. மரியாள்கிட்ட போய் கரெக்டாக சொல்கிறார். இவ்வளோ நாள் எட்டி எட்டி பார்த்தாங்க, இப்போ கரெக்டாக போய் மரியாள்கிட்ட போய் நீ கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் பிதாவின் தாவீதின் சிங்காசனத்தை கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை அவர் என்னைக்கு அரசாழ்வார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை பற்றி அப்படியே சொல்கிறான். ஆச்சரியமாயிருது. ஏசப்பா சொல்கிறான். சரி, நம்ம டைமில் இப்போ நம்ம சொல்கிற அளவுக்கு கர்த்தர் வைத்துட்டார். பார்த்தாரு, இன்னொரு குரூப்பு கிடக்குது, படிப்பே அறிவில்லை, ஆடுகளை மேய்ச்சிட்டு அந்த ஆடுகளை வயல்வெளியில் குளிரில் வாடிக்கிட்டு இருக்கிற இடத்துல படுத்து கிடக்குது. அவங்க காத்துக்கிட்டு இருக்கிற அந்த ஆடுகள் தான் பஸ்காவாகிய பலியாக போகுது. ஆனால் அதே போல் பஸ்காவாக பலியிடப்பட போகிற நான் இந்த உலகத்தில் வரப்போகிறேன் என்பதை குறிப்பதற்காக தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கைகளை தட்டி கர்த்தர், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காய் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எவ்வளவு நாள் சொல்லி சொல்லி இன்று நான் உண்மை ஜனிப்பித்தேன் என்று 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னாலும் இன்னைக்கு சொல்றார் இன்று. கையில் வச்சு சொல்லுவோம் உண்டு. மேலும் ஒரு நாளை ஆண்டவர் குறித்திருக்கிறார். நம்ம லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அப்படி எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். நான் முடிக்கிறேன், சரியா? நிறைய சொல்லலாம், அதோடு நிப்பாட்டிக்கிறேன். சகரியாவின் புஸ்தகத்தில் கூட சொல்லியிருக்கிறது, அவரை குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள். ஒரு 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 தாய் தன் பிள்ளைக்காக அழுகிறது போல மனம் கசந்து அழுவார்கள் என்று. இயேசு எவ்விதம் மரிப்பார் எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. அப்படி ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவது இல்லை. சங்கீதம் 16 சொல்லி இருக்கிறது. அந்த ஆண்டவரை நம்ம கண்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறோம். எல்லாரும் கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துறோம். எவ்வளவு நல்ல ஆண்டவர் தெரியுமா? கடந்த வாரத்தில் ஒன்னே ஒன்று சொன்னேன் தெரியுமா? இதுக்கு முந்தின வாரத்தில் நான் சொன்னேன், இயேசு எங்க மரிப்பார்? எதுல மரிப்பார்? ஒரு மரச்சிலுவையிலே மரிப்பார். மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். ஆனால் நம் பாவங்களுக்காக, அவருடைய பாவங்களுக்காக அல்ல, நம்முடைய கிரமங்களுக்காக, அவருடைய கிரமங்களுக்காக அல்ல, நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணும்படியாக பிதாவாகிய தேவன் எதிர்பார்க்கிற தேவ நீதியை நிறைவேற்ற இந்த உலகத்தில் 33.5 ஆண்டுகள் பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் ஜீவித்து பிதாவினுடைய சகல நீதிகளையும் நிறைவேற்றினபடினால் அந்த நீதியை பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு மூலமாய் நமக்கு கொடுத்ததினால் இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். காரணம் அவர் ஒரு நீதிமான். ஆகவே நம்மை அவர் நீதிமானாக மாற்றியிருக்கிறார். சுவிசேஷம். நீங்களும் நானும் நம்ம நீதிமான் ஆக முடியாது. அவர் ஒருத்தர் தான், அவர் ஒருவரே தான், அவர் ஒருத்தர் தான் பிதாவுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி நமக்காக சிலுவையில நம் பாடுகளை, நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை அவர் சுமந்திருக்கிறார். இதுல மரிக்கணும்னா ரோமருடைய ராஜ்யம் வரணும். தானியேலை வாசித்து பாருங்க. எகிப்து, அசீரியா, பாபிலோனியா, மேதிய பெர்சியா, கிரேக்க, ரோமர். அப்ப ரோம சாம்ராஜ்யம் வரும்போது தான் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில மரிப்பார். ஜீசஸ். இந்த தண்டனையை அவங்க கண்டுபிடிச்சது. ஸோ இந்த டைமுக்கு முன்னால இயேசு சிலுவையில மரிக்கவே வாய்ப்பு இல்லை. அப்ப தேவன் எப்படி தீர்க்க தரிசனங்களை வெளிப்படையாக கொண்டு வந்திருக்கிறார். உண்மையை நான் சொல்றேன், இதை நான் ரொம்ப ரசிச்சு படித்தேன், ரொம்ப ருசிச்சு பார்த்தேன். இதை ஜனங்களுக்கு எப்படியா நான் சொல்லணும்னு நினைச்சேன்.
நான் முழுசா இன்னும் சொல்லலை, சொல்லி முடிக்கல. நான் இன்னும் சொல்வேன். ஏன்னா சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். கைகளை உயர்த்தி இந்த சுவிசேஷத்தை சொல்றதுக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளை இந்த இடத்துல வெட்கப்படவே கூடாது. கைகளை உயர்த்தி வெட்கப்படவே கூடாது. ஏன் தெரியுமா? இவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பை அன்னைக்கு யாருக்குமே கொடுக்காத ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் கிருபையினால் இரக்கத்தினால் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். இலவசமாய் கிருபையினால. அது அவருடைய அன்பு. கைகளை போய் சொன்னது அவருடைய அன்பு. இயேசுவே உம்முடைய அன்பு ஆண்டவரே, இயேசுவே உம்முடைய அன்பு. கைகளை உயர்த்தி இயேசுவே உம்முடைய அன்பு. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே உம்முடைய அன்பு, உம்முடைய அன்பு, உம்முடைய அன்பு, உம்முடைய அன்பு, உம்முடைய அன்பு. 248ஆம் பாடல்ல ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் பாடுவோம். இயேசுவே உந்தன் மாசில்லா ரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே, கோரப்பாடுகள் யாவையும் சகித்து அத்தனையும் எனக்காகவே. மா பாவியாம் என்னை நினைக்க தகுதியே இல்லை. என்ன நினைக்கிறதுக்கு தகுதி இல்லை. என்ன நினைக்கிறதுக்கு என்கிட்ட யோக்கியதை இல்லை. உங்க பக்கத்துல வர்றதுக்கு எனக்கு அருகதை இல்லை, தகுதி இல்லை. நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் 4 தலைமுறை கிறிஸ்தவனா இருந்தாலும் வர்றதுக்கு இடம் இல்லை. ஆனா உம்முடைய கிருபையினால இன்னும் பக்கத்துல கொண்டு வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். முடிச்சிருவோம். அந்த பாட்டை பாடு. உண்மையான பாடல். இயேசுவோட அன்பை இவ்வளவு அழகா விவரிச்சிருக்கிற ஒரு பாடல். இயேசுவோட அன்பை நம்ம சர்ச்சில் இன்னைக்கு 2வது பாட்டு பாடணும். மாறிடாயா மானேசர. சின்ன வயசுல இருந்து படிச்ச பாட்டு. மாறாதவர் அன்பை நாடுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மா அன்பிலே. ஜீசஸ். கைகளை உயர்த்தி இந்த பாடலை பாடுவோம். மாபாவியா என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரம் ஐயா. எல்லாரும் சேர்ந்து மாபாவியா என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரம் ஐயா. தேவ தூதரிலும் மகிவனா என்னை மாற்றின அன்பை துதிப்ப. கைதட்டியல்ல. தூதரிலும் மகிவனா என்னை மாற்றின. ஒரே ஒரு சரணத்தை பாடு. முதல் சரணம். என் மேல் பாராட்டின உமதன்பு கீடா என்ன செய்திடுவே. நரகாக்கின நின்று மீட்ட சுத்த கிருபை நித்தம் பாடுவேன். மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் மேல் பாராட்டி உமதன்பு கீடாயன் உணர்ந்து பாடுவோம். நரகாக்கினை நின்று மீட்ட சுத்த கிருபை நித்தம் பாடுவேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். மாபாவிய என்னை நினைக்க மண்ணானே நான் சொல்லுவோம். மாபாவிய மண்ணானே ரம்மையா கை உயர்த்தி சொல்லுவோம். என்ற தூதரிலும் ஜீவனா
தூதரிலும் மகிபனாக. அவங்க ஆசையா பார்க்க ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம அந்த இயேசுவை பார்த்துட்டோம். கைகளை தட்டி கத்துற ஒரு பாட்டு இருக்கும் கிறிஸ்மஸ்ல, கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை என்று. நான் ஆண்டவரை பார்த்துட்டேன். அவங்க ஆசையா இருந்தாங்க, நான் பார்த்துட்டேன். அந்த இடத்துல என்ன கொண்டு வரணும்னா அது ஆண்டவருடைய அன்புக்கு வேற எதுவுமே ஈடா உண்டு. அதனாலதான் இந்த சுவிசேஷத்தை அப்படியே கேட்டுட்டு வரும்போது பிதாவாகிய தேவன் நம்ம மேல வச்ச அன்பு, அவருடைய நீதி எதிர்பார்த்து நம்மால முடியாதுன்னு சொல்லி இயேசு வாழ்ந்து அவருடைய நீதியினால நம்ம உடுத்து வித்து நம்மை நீதிமானாக மாற்றி அவருடைய சமூகத்தில் நம்ம ஏற்றுக்கணும். இந்த சுவிசேஷம் சர்ச்சை சொல்லணும். இந்த சுவிசேஷத்தை சர்ச்சு சொல்லலைன்னா சர்ச்சு வேற எதுக்கு இருக்கு? எதை சொல்லணும்? ஆண்டவரே, நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். I tried my level best with your grace to explain the marvelous truth behind the gospel. Why Paul said that I am not ashamed of the gospel. It is a power of God unto salvation. தேவ பலனா இருக்கிறது ஆண்டவரே, தேவனுடைய வல்லமையா இருக்குது ஆண்டவர். இதை சபை எடுத்து சொல்லும்போது அந்த வல்லமை எத்தனை ஆசீர்வாதங்களை இந்த சமூகத்துக்கு, சமுதாயத்துக்கு, தேசத்துக்கு, உலகத்துக்கு கொண்டு வரும். இதை சொல்ல விடாம வேற எதுலேயோ கொண்டு போய் சர்ச்சையும் சபை ஊழியர்களை வேற பக்கம் திசை திருப்பி விட்டுட்டாங்களே. சாத்தான் திசை திருப்பி விட்டுட்டானே. எனக்கு கிருபையா எங்க கண்ணை திறக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கைகளை வாழ்த்து எங்க மனக்கண்ணை திறந்துக்காக ஸ்தோத்திரம். So we have a greater responsibility to share the gospel. என் குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க, இயேசு வண்டியில் வராதவங்க, பாதத்துக்கு வராதவங்க, நம்முடைய பாதத்துக்கு பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் வேண்டும். அப்படியே பாதத்தில் காத்திருக்க கிருபைத்தார் ஆண்டவரே. பாதத்தை பற்றி கொள்ள கிருபைத்தார். மரியாளை போல பாதத்தில் இருந்து கற்றுக்கொண்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை சுதந்திரித்துக் கொள்ள கிருபைத்தார். வார்த்தை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம். யூடியூப் வழியா அந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம். ஒவ்வொருடைய மனக்கண்ணை திறந்து, ஒவ்வொருடைய மனக்கண்ணை திறந்து ஒரு பெரிய பாக்கியம் ஆண்டவரே. இதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, புரிஞ்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு பெரிய எழுப்புதல் எங்கள் தேசத்தை திருச்சபை சந்திக்கிறாங்க. அந்த நாளை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அந்த நாளுக்காய் எங்களை ஆயத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும். அந்த ஒவ்வொருவரை யார் யார் புதுசா முதல் முறை அந்த இடத்துக்குள்ள வந்தாங்க, அவங்களோட கண்ணீரை தோடும், அவங்களோட வேதனையை மாற்றும், அவங்களோட கஷ்டங்களை போக்கும். அவளுக்கு என்ன தேவையோட வந்திருந்தாலும் அவங்கள இந்த இடத்தை விட்டு அனுப்பும்போது சமாதானத்தோட, சந்தோஷத்தோட அனுப்பு. இந்த ஜப வீட்டில் அவங்கள கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல, அவங்களை மகிழ்ச்சியாக்கி அனுப்ப மாட்டாங்க. துதிகனமை மேல் சேர்த்துக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்ம இவரோடு சதா காலம் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றும் எப்பொழுதும் இருப்பதாக. கர்த்தருடைய ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவை. கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவை. கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவை. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சமாதானத்து கூட செல்வம்.